ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் இவங்க வந்து இந்திய ஜனநாயக கட்சியில் இணை பொதுச் செயலாளராக இருந்திருக்காங்க. நம்ம டாக்டர் பாரிவேந்தன் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி 2010 ஆரம்பித்த கட்சி. அதில் வந்து இணை பொதுச் செயலாளராக இருந்த லீமா ரோஸ் இப்போது அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது அதில் நம்ம எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. லீமா ரோஸ் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் அப்படின்றது மட்டும் இல்லை, நம்ம லாட்ரி கிங் சாண்டியாகோ மார்ட்டினுடைய ஒய்ஃப், அதாவது சாண்டியாகோ மார்ட்டினுடைய மகளைத்தான் நம்ம ஆதவ் அர்ஜுனா கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் பெரிய பணபலம் வாய்ந்த பெரிய சக்தி இவங்கெல்லாம். தூய சக்தி தீய சக்தியில் இவங்க வந்து பணசக்தி, பயங்கர டப்பு இருக்கிற பார்ட்டி. ஏன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டு மட்டுமே 1300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு நம்ம சாண்டியாகோ மார்ட்டின். 1300 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்டு வாங்கணுன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்ககிட்ட சொத்து இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சொத்தில் ஒரு 10% வாங்குவாங்களா எலக்ட்ரல் பாண்டு அப்படின்னா 10,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கிற ஒரு ஃபேமிலி தான் இந்த சாண்டியாகோ மார்ட்டினுடைய ஃபேமிலி. அதில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கட்சியில் இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா விசிகேலேருந்து நேராக இப்போது விஜயுடைய கட்சிக்கு போயாச்சு, தமிழக வெற்றி கழகத்துக்கு. அவருடைய மாமியார் அதிமுகவுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பணம் வச்சுருந்தோம், எதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான், மற்றபடி பொதுமக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படி சேவை செய்யணுன்னா இப்போது கிட்டத்தட்ட 10,000 கோடி வரைக்கும் சொத்து வச்சுருக்கிறவங்க ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப குறைந்த விலை மருத்துவ சேவை செய்யும் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிக்க முடியாதோ, இந்த 1300 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறதுக்கு 10 ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கலாம். அது அத்தனை பேருக்கு, எத்தனையோ ஏழைங்களுக்கு வந்து அது பெரிய உதவியாக இருந்திருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் சேவைக்காகலாம் வரலை, அவங்களுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் வராங்க. அதுதான் உண்மை. இதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம குமரி ஆனந்தனுடைய அந்த ஃபேமிலி, அது வந்து குமரி ஆனந்தன் காங்கிரஸ் ஃபேமிலி. அவருடைய மகள் வந்து யார், நம்ம தமிழிசை. அவங்க வந்து பிஜேபியில் இருக்காங்க. குமரி ஆனந்தனுடைய மகன் வசந்தகுமாரோடைய இதுதான் அந்த வசந்த் அண்ட் கோ. ஸோ இவங்களும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலி, நல்ல பணம் பலம் வாய்ந்த ஒரு குடும்பம், ஃபினான்ஷியலி நல்ல ஸ்ட்ராங்கான குடும்பம், நிறைய பிஸ்னஸ் பண்ணுற குடும்பம். ஸோ இவங்களுக்கும் வந்து, அதாவது குமரி ஆனந்தன்லாம் உண்மையிலேயே நேர்மையான ஒரு காங்கிரஸ் தலைவர். ஆனால் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒருத்தர் காங்கிரஸ் ஒருத்தர் பிஜேபியில் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து, ஏன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்தந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா இப்போ நம்ம வசந்த் அண்ட் கோக்கு இடி ரைடு ஐடி ரைடெல்லாம் வரும். ஏன்னா காங்கிரஸை சேர்ந்தவங்களுடைய இதுதான் அந்த வசந்த் அண்ட் கோ. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ என்ன பண்ணணும், பிஜேபியில் ஒருத்தரை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி தான் தமிழிசை பிஜேபிக்கு போகிறாங்க. அப்படி தான் இல்லை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து கட்சிக்கு வராங்க. இல்லை நமக்கு தெரிஞ்ச சில பிரபலங்களாக பண வசதி இருக்கிறவங்கலாம் ஏன் இந்த மாதிரி கட்சிக்கு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இருக்கும். விஜயும் அப்படியா அப்படின்னா, விஜய் வந்து இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை. விஜய்க்கு வந்து இந்த முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு ஆரம்பத்திலேருந்து இருக்குது. சினிமாவில் டாப்பில் வரணும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகணும். இது வந்து இந்த 90s சினிமாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு கனவாகவே இருந்தது. இந்த எம்ஜிஆரை பார்த்து சினிமாவில் ஸ்டார் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், நடிகன் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், சினிமாவுக்கு ஏதாவது நல்லது செய்வோம், இல்லை நடிப்பில் ஏதாவது பெருசாக சாதிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லை. கமலஹாசனே எடுத்துக்கங்க, அரசியல் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னாரு. அரசியல் எனக்கு தெரியாது, அது புரியாது அப்படின்லாம் சொன்னவர் தான் கமல். அப்புறம் அதுக்குள்ளே வர வேண்டியதாக போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவருடைய சினிமா ரிலீஸில் வந்த சில பிரச்சனைக்காக தான் கமல் அரசியலுக்கு வராரு. மற்றபடி பொது சேவை அது இது அப்படின்னா அதெல்லாம் அவங்களால செய்யவே முடியாது. ஏன்னா ஒரு 50 வருஷமாக நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு திடீர்னு அதை மாற்றி நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன்னா அது முடியாது. 5 விளையாதது 50 விளையுமா, அதெல்லாம் நடக்காத விஷயந்தான். ஏதோ அவங்களுடைய சில தேவைகளுக்காக வராங்க. ஸோ இதுதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய குடும்பத்திலேருந்துலாம் ஒரு கட்சியில் ஒவ்வொருத்தராக இருக்காங்கன்னா அதெல்லாம் அவங்க சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி மக்கள் சேவை அப்படின்லாம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. சாண்டியாகோ மார்ட்டினுடைய மகள் டெய்ஸியை தான் வந்து ஆதவ் அர்ஜுனா
கல்யாணம் பண்ணியிருந்தார். இப்போது சாண்டியாகோ மார்ட்டினுடைய மகன் ஜோஸ் வந்து பாண்டிச்சேரியில் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறதா கூட செய்திகள் வருது. லாட்ரி மூலமாக மற்ற நிறைய பிஸ்னஸ் மூலமாக வர்ற அந்த பணத்தை எல்லாம் காப்பாற்றணுன்னா ஒரு கட்சியிலையும் ஒருத்தர் இருந்தால் நல்லது குடும்பத்திலேருந்து. ஸோ அவங்க ஆட்சிக்கு வரும்போதோ இல்லை அவங்க கூட இருக்கிற கட்சி பவருக்கு வரும்போதோ அவங்கள வச்சு இவங்களுக்கு வர்ற சில பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் அப்படின்றதுனால எல்லா கட்சியிலையுமே ஒவ்வொருத்தரை போட்டிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து அரசியல் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யணும்னா சும்மா நினச்சிட்டா மட்டும் போதாது, அதுக்கு எக்கச்சக்கமான பணம் தேவை. ஸோ அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்காக தான் விஜய் கூட ஆதவ் அர்ஜுனா எல்லாம் வச்சுருப்பார். அவங்களுக்கெல்லாம் நிறைய வெளியில இருந்தெல்லாம் சப்போர்ட் வேணும். இப்போ மலேசியாவில் கூட நீங்கள் விஜயுடைய தோளில் கை போட்டுக்கிட்டு வந்த ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த எலெக்ஷன்லலாம் போட்டி போட முடியும். எத்தனையோ பேருக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? இல்லை பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும். ஸோ அரசியல் அப்படின்றது வந்து மக்கள் சேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பணத்தின் விளையாட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கட்சியை விட இந்த கட்சி கொஞ்சம் பரவாயில்லப்பா, அவங்கள விட இவங்க கொஞ்சம் கம்மியாக கொள்ளடிக்கிறாங்க, இல்லைனா இவங்க கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பரவாயில்ல, அதிகமாக மக்கள் வயிற்றில் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிடைப்பாங்களே தவிர, ஒரு பிஸ்னஸில் கூட நான் வந்து இத்தனை ரூபாய்க்கு ஒரு பொருளை எடுக்கிறேன், இத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு கரெக்டான லாபத்தை எல்லாம் சொல்லிலாம் யாராலையும் வியாபாரம் பண்ண முடியாது. அதுலேயே வந்து நம்மளால் உண்மையை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ்லேயே உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னா அரசியலில் வந்து எப்படி 100% உண்மையை பேசிட்டு ஒருத்தரால் அரசியல் பண்ண முடியும், உண்மையாக இருந்து அரசியல் பண்ண முடியும்? வெறும் மக்களுக்கான சேவை மட்டும் செய்யும் ஒரு தலைவன் வரணும் அப்படின்னா வந்து அது கடவுளால் மட்டும்தான் வர முடியும். அவரால் மட்டும்தான் அப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும். மற்றபடி கொஞ்சம் பெட்டராக அவங்கள விட இவங்க கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வருவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஸோ மக்கள் சேவைக்காக வரேன், நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சில பேர் வராங்க. இல்லை அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகிறாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் நம்பாதீங்க. யாரும் நமக்காக வரல. அவங்க எடுத்துக்கிறதுல கொஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க, அவ்வளோதான். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள்.